என் அன்பு செல்வமே, அண்ட சராசரங்களை ஆளும் முருகனின் நேரடி திருவாக்கு இது. எத்தனையோ திசைகளில் உள்ள உன் சிந்தனைகளை அலைப்பாய்ந்து கொண்டிருந்தாலும் இந்த நொடியில் உன்னை அறியாமலேயே ஒரு மாபெரும் காந்த சக்தி இங்கு தடுத்து நிறுத்தி இருப்பதை நீ உணர்கிறாய். இது தற்செயலானது அல்ல. தனிமையில் நீ சிந்திய கண்ணீர் துளிகளே இன்று முருகனை உனக்கான பதிலை சுமந்து வர செய்திருக்கிறது. யாருக்கும் துரோகம் செய்யாத எனக்கு ஏன் இவ்வளவு வழிகள் என்று நீ கேட்கிறாய். மாட்டுத் தொழுவத்தில் காலடியில் கிடக்கும் சாதாரண சாணத்தை யாரும் கவனிப்பதில்லை. ஆனால் அந்த சாணத்தை கடும் தீயிலிட்டு சுடும்போது அது தன் உருவத்தை இழந்து முருகனின் நெற்றியை அலங்கரிக்கும் புனிதமான திருநீராக மாறுகிறது. அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த அவமானங்களும் வலிகளும். உன்னை அழிப்பதற்காக இவை நடக்கவில்லை. உனது கர்ம வினைகளை சுட்டெரித்து உன்னை புனிதப்படுத்தவே இந்த தெய்வீக பயிற்சி அளிக்கப்படுகிறது. உயிருக்கு உயிராக நம்பியவர்கள் உன்னை நடுத்தருவில் விட்டு சென்றபோது உன் இதயம் உடைந்தது. ஒரு பிரம்மாண்டமான கோபுரத்தை கட்டும்பொழுது அதை சுற்றி மரப்பலகைகளால் சாரம் கட்டுவார்கள். கோபுரம் கட்டி முடித்ததும் அந்த சாரம் பிரிக்கப்படும். உன்னை விட்டு சென்ற மனிதர்களும் அந்த சாரத்தை போன்றவர்களே. உன்னை ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு கொண்டு வரவே அவர்கள் வந்தார்கள். இப்பொழுது உனக்கான கும்பாபிஷேக நேரம் வந்துவிட்டது. அதனால் அவர்கள் விலக்கப்பட்டார்கள். சாலையோரம் கிடக்கும் துருப்பிடித்த இரும்பு துண்டை எவரும் காலால் உதைத்து தள்ளுவார்கள். ஆனால் ஒரு கொல்லன் அதை கண்டெடுத்து நெருப்பில் இட்டு செதுக்கும் பொழுது அது மாபெரும் சாம்ராஜ்யத்தை காக்கும் வீரவாளாக மாறுகிறது. இதுவரை உன்னை திறமையற்றவன் என்று ஒதுக்கியவர்கள் முன்பு உன்னை ஒரு ஈடு இணையற்ற வீரவாளாக நான் செதுக்கியுள்ளேன். இனி நீ யாருக்கும் வளைந்து கொடுக்க தேவையில்லை. பல வருடங்களாக உழைத்தும் பலன் இல்லையே என்று ஏங்குகிறாய். குறிஞ்சி செடி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைத்தான் பூக்கும். அதுவரை அது பட்டு போன்ற செடி என மற்றவர்கள் நினைக்கலாம். ஆனால் காலம் வரும்பொழுது அது மலை முழுவதும் பூத்து குலுங்கும். அதுபோல உனக்கான அங்கீகாரமும் வற்றாத செல்வமும் விரைவில் மழையாக பொழியப் போகிறது. கடன் என்னும் சுமை நெருப்பில் விழுந்த சருகு போல அழியும். உன்னை சுற்றி பின்னப்பட்ட சூழ்ச்சி வலைகள் ஒரு மெல்லிய நூல் போன்றது. பசியோடு சீரும் வேங்கை புலியை ஒரு நூல் கயிற்றால் கட்டி போட முடியாது. அதுபோல உன் அசுர வளர்ச்சியில் அத்தனை தடைகளும் சிதறிப்போகும். உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் உன் வளர்ச்சியை கண்டு தூக்கத்தை தொலைப்பார்கள். சிதறி கிடக்கும் கற்களுக்கு பெருமை இல்லை. ஆனால் அவற்றை சுத்தமான தங்கத்தில் பதிக்கும் பொழுது அது ஆபரமாகிறது. உன் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரின் குணங்களும் வெவ்வேறாக இருக்கலாம். இனி நான் உங்கள் அனைவரையும் அன்பென்னும் தங்கத்தால் பிணைக்கப் போகிறேன். முகம் திருப்பிய உறவுகள் உன்னை தேடி வருவார்கள். உன் வீடு பேரமைதியை பெறும். மயில் தன் பழைய தோகையை உதிர்த்துவிட்டு புதிய பொலிவுடன் வசந்த காலத்தில் ஆடுவதைப் போல உனது நோய்களும் உபாதைகளும் உறிந்துவிட்டன. இனி நீ என்றும் புத்துணர்ச்சியுடனும் அசுர பலத்துடனும் இருப்பாய். உன் முகத்தில் தெய்வீக தேஜஸ் குடிபுகும். கஸ்தூரிமான் தன் நாபியில் இருக்கும் நறுமணத்தை அறியாமல் காடு முழுவதும் தேடி அலையும். நீயும் உனக்கான வெற்றியையும் நிம்மதியையும் வெளி உலகில் தேடினாய். உனக்குள்ளேயே இருக்கும் மாபெரும் சக்தி. அதை உணரவே உனது தேடல்களை நான் இன்று தடுத்து நிறுத்தினேன். காட்டு மூங்கிலை துளைக்கும் பொழுது அது வலியை அனுபவிக்கும். ஆனால் அந்த துவாரங்கள் வழியாக நான் என் மூச்சுக்காற்றை செலுத்தும் பொழுது அது தெய்வீக புல்லாங்குழலாக மாறுகிறது. நீ சந்தித்த வழிகள் உன்னை ஒரு தெய்வீக கருவியாக மாற்றிவிட்டன. இனி நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் முருகனின் குரலாக ஒலிக்கும். தீப்பந்தத்தை தலைக்கீழாக பிடித்து கொண்டு ஓடினால் அந்த நெருப்பு அதை பிடித்திருப்பவரின் கரங்களையே சுடும். உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்தவர்களின் நிலையும் இதுதான். அவர்கள் உனக்காக தோன்றிய பள்ளத்தில் அவர்களே விழுவார்கள். தர்மத்தின் சாட்சியாக நீ இதை பொறுமையாக நின்று வேடிக்கை மட்டும் பார். முட்கள் நிறைந்த புதருக்குள் மறைந்திருக்கும் தாழம்பூவின் வாசத்தை
காற்றால் தடுக்க முடியாது. அதுபோல நீ தனிமையில் உழைத்து உருவாக்கிய படைப்புகள் உலகெங்கும் பரவும். நீ வெளியிடும் ஒவ்வொரு ஆக்கமும் பலரது இதயங்களை தொடும். நீ ஒரு மாபெரும் வழிகாட்டியாக நிலைநிறுத்தப்படுவாய். வானத்திலிருந்து விழும் இடிமின்னலை ஒரு பெரிய மரம் தன் உச்சியில் தாங்கிக் கொண்டு அதன் நிழலில் இருக்கும் செடிகளை காக்கும். உனது வம்சத்தை பிடித்திருந்த கர்ம வினைகளை நீ அந்த மரமாக நின்று தாங்கிக் கொண்டாய். உன் தியாகத்தால் உன் பிள்ளைகளும் வரும் தலைமுறையினரும் எந்த சாபமும் இன்றி பாதுகாப்பாக இருப்பார்கள். கோபுர கலசத்திற்குள் நவதானியங்கள் பதிக்கப்பட்டிருக்கும். உலகம் அழிந்தாலும் மீண்டும் விவசாயத்தை தொடங்க அந்த விதைகள் உதவும். அதுபோல நீ செய்த நற்செயல்களும் புண்ணியங்களும் உன் குடும்பத்திற்கு பஞ்சமோ வறுமையோ வராமல் காக்கும். உன் பிள்ளைகள் ராஜ மரியாதையை பெறுவார்கள். கடல் அலை பாறையில் மோதி உடைந்தாலும் மீண்டும் பலத்துடன் எழுந்து வரும். அதுபோல நீ கம்பீரமாக எழுந்து வருவாய். என் கையில் உள்ள வேல் உனது கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை பாதுகாக்கிறது. உன் கடந்த காலத்தின் கசப்புகளை அழித்து விட்டேன். எதிர்காலத்தை வெளிச்சமாக மாற்றி அமைத்து விட்டேன். உன் வாழ்நாள் முழுவதும் என் கருணை உன்னோடு நிழல் போல தொடரும். உனக்கான பொற்காலம் தொடங்கிவிட்டது. ஓம் சரவணபவ.